டிராகன் மூமெண்ட் வந்து நான் ஒரு ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடி ஒரு என்னோட ஆன்சர் ஷீட் வெளியே விடுவேன். நான் வந்து ஒரு டெஸ்ட் பேப்பரில் வந்து கொஞ்சம் கதையை எழுதி வச்சுருந்தேன். அதை மேம் வந்து பார்த்துட்டு, நீ நல்லா கதை எழுதுற, நீ போய் படம் எடு அப்படின்னு சொல்லி அதில் எழுதி வச்சுருந்தாங்க. ஆனால் அது இப்போ உண்மையாக இருக்குது. அதை நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் சோஷியல் மீடியாவில். அதை பாருங்கள். இந்த படத்துல வந்து ஒரு டிஏஜிங் இல்லாம கிளீன் ஷேவ் ஸ்கூல் பாயான ஒரு விஷுவல்ஸ் இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் 5-6 வருஷம் முன்னாடி, 7 வருஷம் நினைக்கிறேன், முன்னாடி பண்ணும்போது இந்த மாதிரி ஷேவ் ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு பண்ணியிருந்தேன். இது டிஏஜிங் அதெல்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு ஷேவ் பண்ணிட்டு பண்ணது தான். எனக்கு ஐ திங்க் ஜாலியாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக ஷேவே பண்ண மாட்டேன், ஏன்னா ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு தாடி வச்சுட்டு இருக்குது. கோமாளியில் வளர்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா ரொம்ப சின்ன பையன் டேரக்டரு அப்படின்னு அது ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பையனாக தெரியணும்னு தாடியோடு தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப ரேராக தான் இப்போ நான் ஷேவ் பண்ணேன். ஸோ இதுக்கு ஷேவ் பண்ணும்போது ரொம்ப நாள் கழித்து என்னை அப்படி பார்த்தது எனக்கே நல்லா இருந்துச்சு. இப்போது 2015 கிட்ட நான் வந்து சினிமா அப்படின்னு கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமாவாக இருந்துச்சு. ஸோ காலேஜ் ப்ராஜெக்ட்டுன்னு வரும்போது மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து வெளியே அந்த ப்ராஜெக்டை கொடுத்து கொஞ்சம் காசை கொடுத்து பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் எனக்கு நான் இதை சினிமா சம்மந்தமாக எதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஐடியில் படிச்சிருந்தேன். நிறைய படங்கள் பார்ப்பேன். அந்த டைம்லலாம் ஒரு டைமும் அந்த சப்டைட்டில்ஸ் இதுக்காக நான் வந்து சர்ச் பண்ணி கிடைக்காது. அப்போ ஏன் வந்து நம்ம ஜென்ரலாக பேச ஆடியோ ரெக்கக்னிஷன் மூலமாக வந்து சப்டைட்டில்ஸ் ஜென்ரேட் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு அப்போது நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான எடுத்த ப்ராஜெக்ட் தான் அப்போ பண்ணேன். ஆனால் இப்போ வந்து 9 வருஷத்தில் அது உண்மையிலே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. யூடியூப்லலாம் வந்து அப்படியே லைவாக ஜென்ரேட் ஆகுது. டெக்னாலஜி பயங்கரம் வளர்ந்துச்சு. அப்போ நான் ஜஸ்ட் அதோட ஸ்டார்டிங் டீசஸ் அதெல்லாம் பண்ணி இனிஷியல் ஸ்டேஜஸ் ரொம்ப எரரோட தான் நிறைய ஜென்ரேட் ஆகும். இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இது ஒரு பேசிக் அமெச்சர் என்ன பண்ணுவாங்களோ அதை ட்ரை பண்ணேன். அனுப்பமா தான் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது பிரேமம் வந்துச்சு, நினச்சி கூட பார்த்ததில்ல அவங்களோட நடிப்பேன்னு. ரொம்ப ரொம்ப பயங்கரமான பெர்ஃபார்மர், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அது அனுப்பமா. கயடு வந்து ஒரு புது டேலண்ட் தமிழ் சினிமாவுக்கு. ரொம்ப அவங்க லைன்ஸ்லாம் ப்ரிப்பேர்டாக வந்து ரொம்ப நல்லா நடித்தாங்க. அகெயின் அவங்களுக்கு ஆக்சுவலாக ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்க. ஸ்னேகா மேம் வந்து நான் ஃபுல்லாக அவங்க ஷூட்டிங்கில் வந்து ரசிச்சுட்டே இருந்தேன், ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு அவங்களோட இருக்கிற ஞாபகம்.